அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையச்சமுடையோர் பொறுப்பாளிகள் அல்ல, ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும். இதனால் அவர்கள் அந்த மக்கள் தவறான போக்கிலிருந்து விலகி கொள்ளக்கூடும். ரசூலுல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லாஹ் உங்களை பொறுப்பாளராக ஆக்கலை, இவங்களுடைய செயல்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான், அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் யார் குற்றவாளிகளோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்களோ அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையச்சமுடையோர் பொறுப்பாளிகர் அல்ல. யார் தக்வாவோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க மேலே இவங்களை குறித்து விசாரிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும். இப்போ இந்த இடத்துல அவங்கள பற்றி நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள எக்கேட கெட்டு நாசமாக போட்டுன்னு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சாரம் செய்வது கடமை. இது ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி இல்லைன்னு ஏன் ரசூலுல்லாவை பார்த்து சொல்கிறான், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான்? ஏன் தெரியுமா? தாவா செய்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு அவங்க நினச்சி வச்சுருந்துருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க தாவா இம்பார்ட்டண்ட்டுன்னு நினச்சி வச்சுருந்துருக்காங்கன்னா, நாம் தாவா செஞ்சு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னா அந்த பாவம் நமக்கு தான் வரும். ஏன்னா நாம் ஒழுங்காக அவங்களுக்கு புரிகிற மாதிரி தாவா செய்யலை அப்படின்னு தான் மேலே நினச்சிக்கிற அளவுக்கு அவங்க தாவாவை சீரியஸாக எடுத்துருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவ்வளோ சீரியஸ்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை, அவங்க ஏற்றுக்காமல் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லைன்ட்டு. நாம் தாவாவையே ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. புரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், யாரையும் கட்டுப்படுத்த. இதுக்கு அப்படி கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமையாகும். அவன் ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையாங்கிறது உன் மேலே கடமை கிடையாது, அவங்களுக்கு நீ சொன்னியா இல்லையாங்கிறது கடமை. அந்த மாதிரி அப்போ சஹாபாக்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டிபேட்டுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை அவங்க கேலி பண்ணிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேயும் போய் நம்ம போய் மெர்ஜ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டும் இருக்கணும். ஆனால் அந்த அட்வைஸ் பண்ணும்போது நம்ம இதை கவனிக்க வேண்டியதில்லை, யார் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அதுக்காக அவன் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு நாம் போய் ரஃப் அண்ட் டஃப்பாக டீல் பண்ணுறது. புரியுதா? கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பாஷை புரியுமோ அந்த பாஷையில் பேசுகிறோம். அவன் எடக்காக தான் பேசுவான். புரியுதா? இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம தாவா செய்கிறோம், இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்வியல்ங்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா வெறும் வணக்க வழிபாடு மட்டும்தான் இஸ்லாமுங்கிறாங்க. இதில் முதல்ல என்ன நடக்கும், நம்ம தாவா செஞ்சோம்னா நம்மளை கலாய்ப்பாங்க. அதெல்லாம் தாங்கிக்கணும். புரியுதா? அதெல்லாம் தாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்குவமாக எடுத்து தாவா செஞ்சிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அவங்க மேலே நமக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே, டே அறிவு கட்ட முண்டோம், எத்தனை வாட்டியிடம் சொல்கிறது உனக்கு அப்படின்னு எடுத்தோடனே சொல்கிறது. அவன் நீ இப்படிலாம் பேசுனாலும் நான் கேட்க மாட்டேன்னு உடனே, நான்லாம் பொறுப்பாளரே கிடையாதுன்னு குரான் சொல்லிச்சு போட. அதுக்கு நீ இப்படி தாவா பண்ணி இப்படி நீ உரண்டை இழுத்துட்டு அதனால் அவன் ஏற்றுக்காமல் போனால் கண்டிப்பாக உனக்கும் குற்றம் வரும். முதல்ல நீ அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். நம்ம தாவா செஞ்சிட்டோம்னாலே, அதாவது நாம் ஹக்கு எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் தாவா செஞ்சுட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா 2 கொம்பு முளைச்சிரும். இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் திரியுது பாருங்கள் பூமியில். அதாவது மனுஷனாவே சொல்ல மாட்டோம், இதெல்லாம் திரியுதுங்க பாருங்கள், 2 கால் மிருகம் அப்படிமா. நீயே 5 வருஷம் முன்னாடி நானும் மிருகம்தான், 10 வருஷம் முன்னாடி எல்லோரும் மிருகமாக இருந்திருப்போம். அல்லாஹ் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு இதாயத்து கொடுத்து பண்ணுறான். அதனால் நம்ம தாவா செய்கிற மக்களை எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும். அவங்க திட்டினாலும் வாங்கிக்கணும், அசிங்கப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான்.